ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ எப்படி தருது, அப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படின்றது வந்து ETL டெஸ்டருக்கான இது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம கேட்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். லைக் அவர் ப்ராஜெக்ட் இஸ் பேங்கிங். இப்போ நீங்கள் பேங்கிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ, என்ன டொமைனில் பண்ணீங்களோ அந்த டொமைனை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ப்ராஜெக்ட் இஸ் பேங்கிங் அப்ளிகேஷன். இந்த பேங்கிங் வி ஆர் பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஓகேவா? பேங்கிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணால் ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். பேசிக்கலி அவர் அப்ளிகேஷன் ஹேண்டில்ஸ் த ட்ரேட்ஸ் விச் ஹேப்பனிங் பிட்வீன் டூ கவுண்டர் பார்ட்டிஸ் ஆர் இல்ஸ் கவுண்டர் பார்ட்டி வித் த லீகல் என்டிட்டி. ஸோ இது என்னென்ன ஆகும்னா ட்ரேடு வந்து விச் ஹேண்டில்ஸ் ட்ரேட்ஸ் விச் ஹேப்பனிங் பிட்வீன் டூ கவுண்டர் பார்ட்டி அல்லது கவுண்டர் பார்ட்டி வித் legal entities. So we can tracking the payment information like settlement. இப்போ வந்து ஒரு ட்ரேட் நடக்குதுனாக்கா இப்போ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம், செட்டில்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்கௌண்டிங் செட்டப் ஃபார் ஈச் டீல். ஸோ ஒரு ட்ரேட் டீல் நடக்கிறப்ப நம்ம என்னென்ன பண்ணுவோம், பேமெண்ட் டீட்டெயில் இருக்கும், செட்டில்மெண்ட் வச்சுருப்போம், ப்ளஸ் வந்து அதுக்கான என்ன சொல்கிறது, டீலோட அக்கௌண்டிங் செட்டப். And we have lot of transformation inside the application like YTM and calculation, YTM calculations இருக்கும், and coupon trade currency conversion இருக்கும். ஓகேவா? Here is the trade is the bond. It will be created by the institution, government, and it will be sold by creators, and the customer can buy the bonds, and based on the market value, bond value get increase or decrease. So our project allows to generate reports like active trade details, mature trade details, and error details, and branch level, counterparty level, and date range level. YTM calculation also done. So we are using a ETL to find the projection of the trade amount and trade. இங்கே ஏன் நம்ம ETL யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது ட்ரேட் அமௌண்ட் டு ட்ரேட் நம்பர்ஸை பற்றி ஒரு ப்ரொஜெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். This is the reason we are using ETL in our project. Those details can be generated from the PI reports. Power BI ரிப்போர்ட் வச்சு நம்ம அந்த ரிப்போர்ட்டில் இருக்க டேட்டாவை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது லைக் இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் இருந்து கடைசியாக டேட்டாலாம் வந்து நம்ம டேட்டா வியூ பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் மூலிமா தான் பார்க்க முடியும். எல்லாமே எண்ட் யூசர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸலோ இல்லை வந்து டேட்டா பேஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் வைஸில் வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம் டீம்னு சொல்லுவோம். ஸோ அப் ஸ்ட்ரீம்லேருந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு போகும். ஸோ அந்த பவர் பிஐயில் தான் ரிப்போர்ட்லாம் எண்ட் யூசர் பார்ப்பாங்க, அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இன் மை ப்ராஜெக்ட் கிளைண்ட்ஸ் ஆர் யூஸிங் Tableau as a reporting tool. தட்ஸ் ஆல் அபவுட் மை ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் பற்றி சொல்லும்போது என்ன டொமைனு, அங்கே என்ன பண்ணிங்கன்றது ஒரு ஹை லெவல் சினாரியோஸாகவும் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப டீப்பாக சொல்லணும்னு நீட் கிடையாது. இந்த மாதிரி ஹை லெவலில் சொல்லி நீங்கள் முடிக்கலாம். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ETLம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இல்லைனா இந்த மாதிரியே சொல்லலாம். Our project is the investment banking. We are handling the counterparty information, trade payment details of the deals which are generated between the two financial institution. And I have used the files and the table in the source. லைக் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் டேபிளை நான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஐ ஹாவ் த சோர்ஸ் ஸ்டேஜ் லேயர் அஸ் எ ஃபஸ்ட்டு லேயர். ETL ஃபஸ்ட் லேயர் பண்ண சோர்ஸ் ஸ்டேஜ் லேயர். ஓகேவா? இன் தட் கேஸ் ஐ ஹவ் யூஸ்டு மிஸ்ஸிங் டேட்டா வேலிடேஷன், மெட்டா டேட்டா. சோர்ஸில் இருந்தால் பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் டேட்டா வேலிடேஷனும் மெட்டா டேட்டா வேலிடேஷனும் பண்ணுவாங்க. ஆல்சோ வி டூ டூப்ளிகேட் செக் இன் த லேயர். ஸோ அந்த சோர்ஸ் ஸ்டேஜ் லேயரில் பார்த்திங்கன்னா மெட்டா டேட்டா வேலிடேஷனும் மிஸ்ஸிங் டேட்டா வேலிடேஷனும் அப்புறம் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் செக்கும் நம்ம பண்ணுவோம். அண்ட் த டார்கெட் ஸ்டேஜ்லேயே ஐ ஹவ் யூஸ்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் வேலிடேஷன். ஸோ டார்கெட்டுக்கு வரும்போது அது வந்து சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேலிடேஷனும் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இங்கே. We will apply the business rule in the source stage, and we will do the minus operation to find the missing in the transformation. Like பிஸ்னஸ் ரூலுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ
we will apply the business rule in the source stage, and we will do this minus operation in the find the missing the transformation. We will do all other validation like duplicate data, null data, and validation also. அப்போ வந்து இப்போ மிஸ்ஸிங் டேட்டாக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம மைனஸ் ஆப்ரேஷனை வச்சு நம்ம எந்த டேட்டா மிஸ் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் என்னென்ன அதர் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டை செக் பண்ணுறோம், நல் டேட்டா. இப்போ வந்து டேட்டா இல்லாமல் நல் டேட்டா எதாவது இருக்கா அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் த ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டி ஸ்பாட். Trade will be created as a bond. Each bond has sell, buy, send events, and we will track the payment settlement of the bond. Based on the payment and the settlements, we are finding the month-wise trade flow. Payment flow and settlement flow is the party-wise, branch-wise. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு இதுவுமே சொல்லிக்கலாம். ஸோ தட் வி ஆர் யூஸிங் பிஸ்னஸ் ரூல் லைக் சம் ஆஃப் பேமெண்ட், கவுண்ட் ஆஃப் பேமெண்ட், அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் லைக் கவுண்டர் பார்ட்டி, branch வைஸ், சம் ஆஃப் பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட். கவுண்ட் யூஸ் பண்ணுறோம், சம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்றது தான் அவங்க சுருக்கமாக சொல்ல வராங்க. This transformation applied in the ETL, and I have created a SQL to validate those rules in the data which migrated to the target application. So that's all about my project. ஸோ ப்ராஜெக்ட்ன்றப்ப நீங்கள் இதுதான் சொல்லலாம். சப்போஸ் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் கேட்டாங்கன்னா, we are having the files and SQL server in the source database, and job feeds will be used to load the data into the stage layer. ஜாப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேஜ் லேயரில் டேட்டா லோட் பண்ணுவாங்க. we will validate the data in the source and stage by using SQL queries. For the files are using the Unix command and external tables. External table வச்சோம் யூனிக்ஸ் கமாண்டை வச்சோம் நம்ம வந்து ஃபைல்ஸில் இருக்க டேட்டாவை இது பண்ணலாம். அண்ட் we will transformation feeds will be used to read data from stage, and it will be loaded into the data the transformation layer. In the transformation layer, we will do transformation level validation. Here we will use the test cases which are created as per the business rules from the mapping sheet. After the data will be migrated to the target layer and the reporting layer. ஓகேவா, அதுதான் சொல்லியிருக்காங்க.